போங்கப்பா. ஹாய் நிஷு. ஹாய் செல்லம், வா செல்லம், வா செல்லம். அடே போங்கப்பா, நான் அண்ணா லைவுக்கு போகிறேன் உண்டியல். ஏய், என்னது? அண்டா கிட்ட உண்டியல் சூப்பராக இருக்கா உனக்கு? ம், சரி போயிட்டா. அங்கே போய் நீ நான் இங்கே பார்ப்பேன். அங்கே உண்டியலில் நீ காசு போடணும். அந்த அந்த அண்டா உண்டியலில் போட்டால் மட்டும்தான் போட்டுட்டு வா. நான் இங்கே அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டுறேன். வரேன், அங்கே கரண்டி வரா, குண்டாங்குள்ள போடுற கரண்டி வந்துட்டு இருக்கான், பார்த்து ஹேண்டில் பண்ணுன்னு சொல்கிறேன். இரு, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்குது. அப்படியா வினோத்? என்ன வினோத்? சொல்லுங்க வினோத். கேமரா யூஸ்க்கு சாம்சங் அல்ட்ரா 25 தான் பெஸ்ட்டு கேமரா யூஸ்க்கு. நானும் அப்படி தான் நினச்சேன். பட் ஐ கேன் ஃபீல் த டிஃப்ரெண்ட் நவ். அப்படி என்னத்தை டிஃப்ரெண்ட்டை கண்டீங்க சொல்லுங்கள். அதில் என்னென்ன நீங்கள் நினச்சி ஆசைப்பட்டு உள்ளே போனீங்க? என்னென்னலாம் உங்களுக்கு இல்லை? சூரிய பிரகாஷ், ஹாய் சூரிய பிரகாஷ். உங்கள் அண்ணனா சூரிய பிரகாஷ்? அது யாரு தெரியலையே. என்ன சூரிய பிரகாஷ் உங்கள் அண்ணனான்னு கேட்குறேங்க. யார் எனக்கு ப்ராமிஸாக எனக்கு தெரியாதுங்க. நிஜமாவே யாராவது ஃபேக்காக சொல்லியிருக்க போகிறாங்க, பார்த்துங்க உஷார்ந்துக்கோங்க. யாரும் வந்து ஏமாத்திருப்பாங்க போல, சிற்பியோட அண்ணன் அப்படின்னு சொல்லி. எங்க அண்ணா இங்க இல்லைங்க, அவங்க வெளியூர்ல இருக்காங்க. சொல்லுங்க வினோ. அருமையான செய்தி விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறானே. மொபைல் உள்ளதை தான் காட்டும். கிடையாதுங்க மொபைல். அதே இப்படி 5000 ரூபா மொபைலில் ஒரு மாதிரி ஃபோட்டோ விழும், 10,000 ரூபா மொபைலில் ஒரு மாதிரி ஃபோட்டோ விழும். அப்படிலாம் கிடையாது. நார்மலாக நம்ம கண்ணாடியில் பார்த்தா கூட நல்லா இருக்கும். அந்த 5000 ரூபா மொபைல் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், நல்லாவே இருக்காது. நீங்கள் ரொம்ப ஓப்பன் ஆனவங்க வந்து சொன்னாங்க, கொஞ்சம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல செய்தி சொல்லணும். ஒன்றும் நீங்கள் சொல்ல வேணாம். நீங்கள் உங்கள் வீட்டை நீங்கள் மட்டும் கம்முன்னு இருங்க. நான் என் லைவில் கம்முன்னு இருக்கேன். என்கிட்ட சாம்சங் 24 இருக்குது. ஐஃபோன் 16 இருக்குது. ஸோ சொன்னால் கேளு. பொய் சொல்லும் ஐஃபோன் இல்லைங்க. சாம்சங் குட்ஸரோ ப்ரோ மாடல் சொல்கிறார். அதுக்கு வந்து கேனோன் கேமரா யூஸ் பண்ணலாம். சரி ஓகே. நீங்கள் எல்லோரும் எனக்கு கொஞ்சம் மெயில் போட்டுடுங்க. என்னோடய மெயில் உங்களுக்கு தெரியும்ல. என்னோடய மெயிலில் கொஞ்சம் என்னென்ன போடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பி விட்டுடுங்க. அடுத்தது நான் பார்த்துக்கிறேன். பொப்ஸு சிஸ்டர் மட்டும் நம்புறீங்க. ஆனால் ஒரு பிரதர் உள்ளவர். அதான்னு ஒரு பிரதர் உள்ளவர். பிரதர் இங்கே இருந்தால் தானே நான் நம்புறதுக்கு. பிரதர் ஃபாரின்ல இருக்கார். அது என் பிரதர் ஃப்ரெண்டே கிடையாது. ஃப்ரெண்டெல்லாம் என்கிட்ட பேசவும் மாட்டான், எங்ககிட்டே பேச மாட்டான். அவள் வந்து ஃப்ரெண்டுங்கிட்ட பேசுவான். ரொம்ப குளிர். ஏசி ஆஃப் பண்ணிட்டு அங்கே லைக் போட்டுக்கோங்க பட்டோஸ். ஃபர்ஸ்ட் டைம் லைவ் பார்க்குறவங்க லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மாரிமுத்து, ஹாய் மாரிமுத்து. ஓகே தேங்க்ஸ். மிஸ் பண்ணிட்டேன். குட் நியூஸ். கிரிக்கன்ஸ் அங்கே காசு போட்டால் ஒரு பிரயோஜனம் இல்லை, வேடிக்கை மட்டும் பார்க்கணும். ஆண்டாக்கிட்டே நிஷோ நீ தானே போகிறேன்னு சொன்னேன், போயிட்டு வா. இப்போ அதனால செய்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு கிட்ட இல்லை. கிடையாது. கிருஷ்ணா, ஹாய் கிருஷ்ணா. ஒரு மெசேஜ் போடுமா, டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். ஓகே போடுறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர். நீங்கள் ஜாலியாக பேசுவீங்க. இது மூடு அப்செட் உங்களுக்கு நல்ல மெடிசனாக இருக்கும். ஜெயஹிந்த் கண்ணா. வருண் தேவ், தேங்க்யூ வருண் தேவ், தேங்க்யூ. நான் என்னுடைய எண்ணங்களே அதுதான். நீங்கள் எத்தனை பேர் டிப்ரெஷனில் இருப்பீங்க, உங்களோட டிப்ரெஷன்லாம் குறைக்கும். சும்மா நம்ம வந்து லைவ் ஆன் பண்ண உடனே இந்த சண்டை போட்டுக்கிட்டு கச்ச அவன் இவன் வந்து அவன் கொத்தனா, இவன் பேசிட்டா அவன் பேசிட்டா, டே ஒம்மால நான் கிழிச்சிரும் போயிடுறான்.
ஃபேமிலியில் 1008 பிரச்சனை. அது எனக்கு இங்கே கொண்டுட்டு வரவே எனக்கு இஷ்டம் கிடையாது. அவ்வளோ டென்ஷன்லேயும் இங்கே வந்து சிரிச்சுட்டு தான் கிடப்பேன். இதுக்கு அதுக்கு சம்மந்தம். என்னை பார்த்தா எல்லாம் சொல்ல ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க, ஜாலியாக. ஆனால் எனக்கு இல்லாத பிரச்சனையா? ஐயோ சப்பா, ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறது தெரியுமா? அதெல்லாம் நம்ம வந்து காமிச்சிக்கிறது கிடையாது. இது வேறு அது வேறுடா, ரெண்டத்தையும் போட்டு நான் இதுக்குள்ளே வந்து ஃபேமிலி லைஃப் வந்து கொண்டுட்டு வந்து நம்ம இதில் கொண்டு வந்து திணிக்கக்கூடாது, மீடியாவில் கொண்டு வந்து திணிக்கக்கூடாது. மீடியா வேறு, ஃபேமிலிஸ் வேறு, பர்சனல் வேறு. மீடியான்றது பொதுவாக நம்மளுடைய ஒர்க்காக மட்டும்தான் அதை பார்க்கணும். நம்மளோட ஃபேமிலி, நம்மளுடைய பர்சனலை கொண்டுட்டு வந்து உள்ளே சேர்க்கக்கூடாது என்றைக்கும். எங்க நம்ம மதன் அக்கா வரலையா? மதன் அக்கா மேலே நீங்கள் ஒரு கண்ணா தான் இருக்கீங்க சங்கர். கால் ரொம்ப கஷ்டப்படுது, கொஞ்சம் லூஸ் விடுங்க. இங்கே பாருங்க, இதுக்கு மேலேயுமா உங்களுக்கு லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க செல்லக்குட்டீஸ். ஏண்டா பரவாயில்ல வினோத். I love you, Balaji Smart, Priyanka, Shanti. சாரி, கொஞ்சம் நம்மளை தேடி எந்த விஷயம் வந்தாலும் அது கடவுள் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க. லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க காய்ஸ். சிப்பி 920 கிரீன் வேஸ் யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. கோழைகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். என்ன உனக்கு கொட்டாய் இப்படி இல்லாம வரும்? கொட்டாய் தானே விட்டேன். ஒன்று சொல்லட்டுமா? நான் வீட்டில் இருக்கும்போது யாராவது இப்போ ஃபேமிலிஸ் யாராவது கெஸ்ட் அந்த மாதிரி வந்துருக்கும்போது இப்படி வருமா, இப்படி ஐயோ நம்ம சவுண்டே ஒரு மாதிரி இருக்குமே. அதனால சரி, ஏன் கண்ட்ரோல் பண்ண, அந்த மாதிரி வரும்போது நம்ம கை வச்சு அடக்கக்கூடாது இல்லைன்னா. சில நேரம்லாம் வந்து நான் கண்ட்ரோல் பண்ண, வெளியிலலாம் இருக்கும்போது, இப்போ ஒர்க்லலாம் இருக்கும்போது. வேணாம், சொல்ல வேணாமா? உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ரொம்ப அழகாக இருக்கீங்களா? தேங்க்யூங்க அக்ஷு. தேங்க்ஸ் அக்ஷு. ஹேய் ஜாஃபர் கிங், வந்துட்டியா? கரெக்டாக நம்ம டாபிக் பேசும்போது கரெக்டாக கமெண்ட்ஸ் பண்ணிவிடுவான். மற்ற நேரத்தில் நீ பேச ரொம்ப சீரியஸாக பேச ரொம்ப அழுதுட்டு ரொம்ப கவலை டைம் இல்லாமல் அப்போ கமெண்ட்ஸே பண்ண மாட்டான். அப்போ கம்முக்கமாக இருப்பான். ஆதனப்படுத்துறதா நமக்கு வராதுங்க. உங்கள் நல்ல மனசுக்கு நல்லா இருப்பீங்க சொன்னா. தேங்க்யூ வருண் தேவ், தேங்க்யூ. சரியை கொஞ்சம் விளக்குங்க. அது வேற இவ்வளோ 3 லைனை போட்டு வச்சுருக்கான் ஒரே கமெண்ட்ஸு. சேட்டை கண்ட்ரோல் பண்ண மோட்ரேட்டர் இல்லையா? கிடையாதுங்க. அப்புறம் விஜய், ஹாய் விஜய். சங்கர், ஹாய் சங்கர். மதன் அக்கா எஃபி ப்ரொஃபைல் வச்சுருக்காங்க போல். இப்போ கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்களா? எஃபி பிக்சர்னு எப்படி நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க? எனக்கு கூட அவங்களெல்லாம் நான் அந்தளவுக்கு நோட் பண்ணதே இல்லையே. எப்படி? தலைவி ராஜன், ஹாய் ராஜன். அபி, சங்கர், நிதிஷ், கோல்டன். உங்கள் லைஃப்பில் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது. இதுவும் கடந்து போகும். கண்டிப்பாக நான் என்னுடைய பர்சனல் இதில் நான் அப்படி தான் போட்டிருக்கேன் தலைப்பு. இதுவும் கடந்து போகும், இதில் தான் இருக்குது. நீங்கள் ஏன் மெசேஜை படிக்க மாட்டீங்க? அதான் விக்ரம். ஃபஸ்ட்டு டைம் லைவ் பார்க்குறவங்க மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணிக்கோங்க. விஐபி கோல்டு 2 மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. உங்களால் என்ன முடியுதோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சிரிப்பு சில்லறை செதறுது. பாலா, கார்த்திகேயன், வினோ,
விஜய் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். ஐயோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் செல்லமே. தேங்க்யூ ராஜா. இன்னைக்கும் ஸ்டார்ட் டாட்டோ போடலை, மறந்துட்டேன், ரொம்ப லேட் இன்னைக்கு. உங்கள் தலைமுடி ஸ்டைல் சூப்பராக இருக்கு. இதுக்கு தாங்க 1/2 மணி நேரமாக பண்ணேன். கிட்டத்தட்ட இதுவே பார்க்குறதுக்கு 2 ரோலிங் தான். இந்த 2 ரோலிங்கை நான் பண்ணுறதுக்கு ஐயோ ஐயோ. நேற்றெல்லாம் தலைமுடியில் இங்கே சொட்டை தெரிஞ்சதில்ல, அதை கவர் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி இந்த கேர்ள் பண்ணிட்டேன். எதுவாக இருந்தாலும் நம்ம பார்வையிலே தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் பேசிக்காக நல்ல பொண்ணு சாமி, நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், ஜாலிக்கு. தேங்க்ஸ் வருண் தேவ், தேங்க்யூ செல்லம். ஐயோ என் தங்கங்களே, இன்னொன்று நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணால் மட்டும் போதாதுங்க, கொஞ்சம் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். லைக் பண்ண தெரிலனா இங்கே பாருங்க, இப்படி டபுள் டச் பண்ணிங்கன்னா லைக் விடும். சப்ஸ்கிரைப் வந்து இந்த டிபியை தொட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் வரும், தொட்டு ஆல் கொடுத்துருங்க. ஒரு சப்ஸ்கிரைபு பண்ணுங்கள், எனக்கு அதுவே போதும். நீங்கள் ஜாயின் பண்ண முடியல மேடம் என்னால் அப்படின்னு நினைக்கிறவங்க, எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபு பண்ண முடியாதா? நானும் சப்ஸ்கிரைபு லைக் பண்ணிட்டேங்களா? பார்க்குறேன் இன்னும் எத்தனை பேர் இது சொல்கிறீங்கன்னு. 1/2 மணி நேரம் வாரணிங்களா? ஆமாண்டா தங்கம், ஆமாம் ஓனாக பண்ணுறல கொஞ்சம் லேட் ஆகும். நான் மணி 10:02க்கு ஸ்டார்ட் பண்ணேன், 10:45 ஆச்சு. டுடே மெம்பர்ஷிப் என்ன? விஐபி கோல்டு 2 மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு. ஹேமா செருப்பு பியும் ஓடிட்டு சொல்லிட்டேன். யார் அது? ஏ ஹேமா, அது என்ன கரெக்டாக மோனி மேலே குறிய வைக்கிற நீ? டுடே மெம்பர்ஷிப் லைவ் என்ன? விஐபி கோல்டு டுடே என்ன லைவ்? விஐபி கோல்டு. அட பாவிங்களாம், ஒருத்தவங்களுக்கு சொன்னால் போதும், அது எல்லாரும் கேட்குறீங்க. தேங்க்ஸ் பாலாஜி ஸ்மா, தேங்க்யூடா. இவா நானும் ஃபஸ்ட் டைம் எப்படி லைக் பண்ணது அதெல்லாம் அப்போவே கொடுத்துட்டேன். நீங்கள் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அன்னைக்கே நான் கொடுத்துட்டேன். ஹேமா ஏமா ஜாஃபருக்கு இங்கே மோனி சைலண்ட்டாக இருக்கார்ல, நீ ஏன்டா வாலண்டரி ஹேமா பார்க்க போகிற? ஒரு பொண்ணுங்க வந்துடக்கூடாது கைஸ் நம்ம சேனலுக்கு. ஐயோ இவனுங்க அலப்புற தாங்க முடியல. இதில் வேற நல்லவேன்னு வேஷம் போடுறது. ஒரு பொண்ணு ஐடியில் ஒருத்த வந்து கமெண்ட்ஸ் பண்ணிடக்கூடாது, அவன் பொண்ணா பையனானு கூட தெரியாது, உடனே இவனுங்க என்னன்னா இன்னும் சொல்லுங்க, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அழகாக பார்க்குற எல்லோருக்கும் தெரியும் இந்த அளவுக்கு என்ன குறை இருக்க போகுதுன்னு தெரியும். உள்ளே சென்று பார்த்தா தான் அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கிறது தெரியும். அந்த அழகு என்ன கண்ணீர் வடிக்கிறது என்பது தெரியும். பரவாயில்ல, என்னோடய லைஃப்பை நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. இங்கே என்னென்ன நடந்துகிட்ருக்கோ நீங்கள் அதை அப்படியே சொல்கிறீங்க. கரெக்டு தான் வினோ, கரெக்ட் தான். எனக்கு உமா கொடுங்க. மணி வந்து 11:51 ஷார்ப்பாக 12:05க்கு லைவை முடிச்சுட்டு மெம்பர்ஷிப் லைவை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஜாயின் பண்ணிங்கன்னா மெம்பர்ஷிப் லைவ் பார்க்கலாம், இல்லைனாலும் பார்க்கலாம். என்ன பெரிய ஆக்சஸ் வர மாட்டேன், கோல்டோடு முடிச்சிடுவேன். மோட்ரேட்டர் இருந்தால் ரிப்பீட்டட் கமெண்ட்ஸை வந்து போடுறத டெலிட் பண்ணுவாங்க. ரொம்ப தப்பாக பேசினா டைம் அவுட்டு போடுவாங்க. லிட்டில் தண்ணி அது எனக்கு இஷ்டம் கிடையாது. அதுக்கு வேறு மெயில் ஐடியெல்லாம் கொடுக்கணுமாமே, அதையே நம்ம யாரையுமே நம்ப முடியாது இப்போ இருக்கிற காலகட்டத்திலலாம். அதனால தான் சரி நான் சொன்னது ஆச்சும். ப்ளீஸ் கிவ் மீ கிஸ் அக்கா. அட்டி விழும், உமா வேணும், மீன் விழி. 12:05க்கு உமா கொடுப்பேன்னு சொல்கிற மாதிரி ஆரம்பித்தேன். ரொம்ப ஆசைத்தான் உமா உப்புமானுக்கிட்ட. பிச்சிருவேன். நான் மோனி கமெண்ட்ஸை தான் பார்ப்பேன். ரொம்ப
மோனி சொல்லவே இல்லை. யாரும் வந்து ஃபேஸ்புக்கை நம்பாதீங்க. ஃபேஸ்புக் வந்து ஃபேக் ஐடி. ஒரிஜினல் வந்து யூடியூப்பில் மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சேனல் நேம் வந்து சிப்பி 92 கிரீன் பேஸ். செகண்ட் சேனல் சிப்பி 922 குடைக்குள் மழை. வேற எங்கும் கிளைகள் கிடையாது. கோழைகளை கண்டு யாரும் ஏமாறாதீங்க. இன்னொன்று, இந்த ஃபேஸ்புக் ஃபேக் ஐடி வந்து கண்ட நம்பர்ஸ் எல்லாம் போட்டு, வாட்ஸ்அப் நம்பர்லாம் போட்டு உங்களை ஏமாற்றுவோம். அதை மட்டும் நம்பாதீங்க. தயவு செஞ்சு போனீங்கன்னா கோமணம் கூட மிஞ்சாதுங்க. அப்படி போனவங்க கோமணத்தை தொலைச்சிட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஐயோ மேடம், இந்த ஃபேஸ்புக் ஃபேக் ஐடிக்கிட்ட போனேன், ஏதோ ஒரு நம்பர் போட்டு வச்சுருந்தா அதில் போனேன், இதை போடு இவ்வளோ போடு அவ்வளோ போடுன்னா கடைசியில் கோமணத்தை விற்று கூட போட்டாங்க. அதையும் போட்டுக்கிட்டால் நம்பரையும் பிளாக் பண்ணிட்டான்ட்டாங்க. சரி, கோமணத்தை விற்று போட்டானே, அவனுக்கு ஏதாவது அவன் காட்சி காட்டினானா அதுவும் கிடையாது. ஏமாற்றி பிளாக் பண்ணிடுறான்னா உஷாராக இருங்க. இல்லைனா கொஞ்சம் ரிப்போர்ட் அடிங்க. அது மாதிரிலாம் பார்க்க அதுன்னு பொதுவாக நீங்கள் எங்கேயாவது நிறைய பொண்ணுங்களுடைய வீடியோஸ் எல்லாம் கலந்து போட்டு மேலே ஒரு டாப்பிக்கை போட்டு என்ன பண்ணுவான், அந்த டாப்பிக்கை போட்டுடுவான். நீங்கள் அந்த காசை கொடுக்காட்டியும் கூட அந்த நம்பரை எடுத்து நீங்கள் பண்ணாமல் கூட ஸ்கிப் பண்ணாலும் அது போகுது பாருங்க வியூஸு. கண்ட வீடியோவை போட்டு அந்த ஒரு வியூஸுக்கு அவன் 20,000 30,000 எடுப்பான். எஃபி அந்த மாதிரி நிறையா வந்து போடும். ஆனால் என்ன ஒன்றுனா, அவன் போட்டுகிட்டே இருப்பான். திடீர்னு யாராவது ஒருத்தவங்க காப்பிரைட்டு கொடுத்தா கூட அவன் மொத்தத்தையும் கஷ்டப்பட்டு உருவாக்குனதெல்லாம் போயிடும். திருட்டு வேலை யாரும் பண்ணாதீங்க. அவங்கவுங்க உழைப்பை எடுத்து அவங்கவுங்க உழைங்க. உங்ககிட்ட திறமை இல்லாமலாம் கிடையாது. ஏன் அந்த திருட்டுத்தனத்தை வந்து சூஸ் பண்ணுறீங்க? உங்கள் லைஃப்பில் உங்களுக்குன்னு எவ்வளோ திறமைகள் இருக்குது. அது நமக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ன திறமை இருக்கோ அதை எப்படி நம்ம வெளியே கொண்டுட்டு வரணும், அதை வச்சு நம்ம எப்படி முன்னுக்கு வரணும்னு யோசிங்க. அடுத்தவங்களோட உழைப்பை திருடி அதை வச்சு நீ முன்னுக்கு வரணும்னு நினச்சின்னா அது உனக்கு என்றைக்குமே நிலைக்காது. என்றைக்குமே அது நிலைக்காது. உங்கள் உழைப்பில் நீங்கள் வாழுங்க என்றைக்குமே. அடுத்தவங்களோட உழைப்பை திருடி நீங்கள் முன்னுக்கு வர மாதிரி தான் தெரியும். ஆனால் அது ஒரே முட்டை. நீ நார்மலாக இருந்தால் கூட ஏதோ மிடில் கிளாஸ் லைஃபாவது வாழ்ந்துருக்கலாம். நீ ரொம்ப பெருசாக ஆசைப்பட்டனா தரையோட தரையாக விழுறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது. என்றைக்குமே நான் என்னைதன்ட்டு கிடையாது. பொதுவாக யாரதையுமே திருடி போட்டு அதில் சம்பாதிக்கன்னு நினைக்காதீங்க. அதை நினச்சி உங்களுக்கு என்றைக்குமே நிற்காது. அது ப்ராப்ளத்தில் தான் கொண்டு போய் விடும். உங்களுக்குன்னு திறமை இருக்குல்ல, ஏதோ நீங்கள் பாட்டு பாடி பாருங்கள். நீ தனியாக இருக்கும்போது ஒரு டான்ஸ் ஆடி பாருங்கள், பாட்டு பாடி பாருங்கள். கூச்சமாக இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனுக்குள்ளே என்ன தெரிய போகுது? இப்போ நான் கூட இருந்தால் இப்போ வந்து யாராவது இருக்காங்கன்னா நான் இடுப்பு கூட அசைச்சது கிடையாது. கூச்சமாக இருக்கானா நான் ரூமுக்குள்ளேன்னும் போது யாரும் என்னை பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ நான் அதனால் ஆடிக்கிறேன். ஏதோ தெரிஞ்சது. அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும். டான்ஸ் ஆடுற திறமை இருக்கும், பாட்டு பாடுறது இருக்கும், சமைக்கிறது இருக்கும். ஏன் நீங்கள் பார்க்குறீங்களா? ஒரு இன்ஸ்டாவில் ஒருத்தர் பாருங்கள், வேஸ்ட்டு சட்டை போட்டிருப்பாரு. அவர் எப்படி அவருக்கு ஆடவே தெரியாது. இப்படி நிற்பாரு, கைது இப்படிம்பாரு அவ்வளோதான். மில்லியன் வியூஸுங்க. அவனை திட்டுறதுக்காகவே வியூஸ் போகுதுங்க. ஜனங்க என்ன நினச்சிக்கிறாங்க, திட்டினா அவன் ஓடிடுவான்ட்டு. நீங்கள் திட்ட நீங்கள் பார்க்க அங்கே வியூஸ் அவனுக்கு. அதில் அவன் பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். நீங்கள் அப்படி கூட போடுங்க. நான் உங்களுக்கு நிறைய ஐடியா கொடுக்குறேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் பாய்ஸ் தானே, நீங்கள் இப்போ ஒரு இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் உங்களோட ஓன் கண்டென்ட்டை போடுங்க. நீங்கள் எதுவுமே பண்ண வேணாங்க. நீங்கள் சும்மா நில்லுங்க. நின்றுட்டு நீங்கள் வந்து பைத்தியக்காரத்தனமாக ஒரு காஸ்டியூமை போடுங்க. அதுக்குன்னு கேவலமாக போட்டுறாதீங்க. ஒரு காஸ்டியூம் ஒரு சாங்கு போடுங்க. சும்மா நடங்க, போங்க, இப்படி வாங்க, நடக்க. ஒருத்தி பார்த்துருக்கீங்களா? ஆடில் ஒரு பொண்ணு வரும் பாருங்க. யூடியூப் ஆன் பண்ணாலும் அந்த ஆடு தான் வரும். ஒருத்தி சுடிதார் அப்படியே இந்த அனாருக்கு ஸ்டோன் ஒர்க் அப்படியே போடும். முகம் காமிக்காத கண்ணாடியில் இப்படியே நடந்து வரும், அப்படியே போகும். அவ்வளோதான். விதவிதமாக அது ஒரு ரீல்ஸு. அது ஒரு ரீல்ஸாக போகிறது, அது ஒரு கண்டென்ட்டாக, அது ஒரு ஆடுக்கு கொடுக்கறது. அதுக்கு எவ்வளோ வரும் தெரியுமா அவங்களுக்குலாம்? அது மாதிரி போடுங்க. நான் நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது அதான் போட போகிறேன். நான் இனிமேல் இந்த டான்ஸு ஸ்டெப்பு அதெல்லாம் போட மாட்டேன். நான் இப்போ நிறைய பிளான் வச்சுருக்கேன். எனக்கு வந்து இந்த வீடு வந்து செட் ஆகலை. இந்த வேறு வீடு பார்த்துட்ருக்கேன். அந்த மாதிரி வீடெல்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு தகுந்த மாதிரி நான் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிப்பேன். எந்த மாதிரி இருக்கணும், எனக்கு பேக்ரவுண்டு எப்படி இருக்கணும் நான் சேஞ்ச் பண்ணிப்பேன். பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எப்படியும் ஒரு 2 மந்த்தில் ஏதாவது வீடு ரெண்டுக்கு கிடச்சிதுன்னா நான் மாற்றிடுவேன். இப்போ நானே என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா, விதமாக அப்படியே காஸ்டியூம் சுடிதாரை போட்டுட்டு கண்ணாடியில் இப்படி ஃபோனை வச்சுக்கிட்டு இப்படியே நடந்து இப்படி போய் உங்களை கவர் பண்ணுற மாதிரி ஒரு சாங்கு போட்டால் வேலை முடிஞ்சிச்சு. அது ஒரு வியூஸு. ஏன் அதை ஆம்பளைங்க பண்ணக்கூடாதா? லேடிஸ் மட்டும் தான் பண்ணணுமா? அது மாதிரி போடுங்க. உங்களோட ஓன் கண்டென்ட்டை போடுங்க. அதுவும் போகும் வியூஸ். அது யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது.
அடுத்து உங்களுக்கு சாபம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் சாபத்தை சம்பாதிக்க வேண்டாம். உங்களோட உழைப்பு, உங்களுடைய காசு நீங்கள் நிம்மதியாக, உங்களுக்கு யாரும் காப்பீடு கொடுக்க மாட்டாங்க. யாரும் உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் அடித்தாலும் வேலைக்கு ஆகாது. காப்பீட்ஸ் தான் மெயின். காப்பீட்ஸ் கொடுக்கறதுக்கு அங்கே ஒன்றும் இருக்காது. உங்கள் உழைப்பை போட்டு நீங்கள் காசு சம்பாரிச்சு முன்னுக்கு வாங்க. அடுத்து உங்கள் உழைப்பை போட்டு ஏமாற்றி இப்படி பண்ணாதீங்க. ஃபேக் ஐடி, ஃபேஸ்புக். என்ன சொன்னாலும் திருந்தாத ஜென்மங்களிடம் எதற்கு உயிரை கொடுத்து கத்துகிறீர்கள்? அதுவும் உண்மைதான், அதுவும் உண்மைதான். சூப்பர், உண்மை. குணா, ஓகே ப்ரோ, உங்கள் ஃபிங்கர்ஸ் நல்லா இருக்கு. ஓகே. ஐயோ, 12:05 முடிச்சிடலாம். அதான் நாங்களும் இருக்கோம் இல்லை ஹேமா? ட்ரீம், நீங்கள் நிறையா கவுண்டர் போட்டாலும் 3 சைலண்ட்டாக இருந்தாலும் சூப்பர். என்னடி ஹேமா, ஏய் என்ன இப்போ மோனி பக்கம் திரும்புது, அடுத்தது இப்போ ட்ரீம் பக்கம் திரும்புது. உங்கள் நல்ல குணம், நல்ல அட்வைஸு. ஓ லேடி ரஜினி, செம்ம அட்வைஸ்மா. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ வருண் தேவ். கருவாச்சி, ஹாய் கருவாச்சி. சங்கர், ஹாய். பேக் சைடு பாப்ஸு மதன் அக்கா வச்சு தான் சொல்கிறேன், அதனால் பிரதர்னு எமோஷ்னல் பாண்டிங் பண்ணால் உள்ளே வராங்கன்னு அப்படி சொல்ல வரீங்களா? எமோஷ்னலுக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது. அது ஒரு நேரம் நான் ஆரம்பத்தில் அப்படி தான் எமோஷ்னல் நம்பி நான் நிறையா வந்து ஏமாந்துருக்கேன். இந்த எமோஷ்னல், இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இங்கே வந்து கொட்டுறதெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது. உங்கள் ஃபீலிங்ஸ், உங்கள் எமோஷ்னல், உங்கள் கர்மா, அதை நீங்கள் அனுபவிக்கிறீங்க. என்கிட்டலாம் அதை திணிக்கக்கூடாது. ஏன்னா உங்களோட எமோஷ்னல் காரி நான், உங்களோட ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்க நான். அதனால யாரும் வந்து அந்த எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் எல்லாம் இங்கே கொட்டி இங்கே வந்து எமோஷ்னல் ஃபீல் பண்ணிட்டு நம்மளை ஒரு ஏதாவது கிரியேட் பண்ணி நம்மளை வந்து உள்ளுக்குள்ளே பேசுறதுக்கு, நம்ம கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை கொடுவோம். அதெல்லாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஜாயின் பண்ணி லைவ் போடுவோம், அவ்வளோதான். ஜாயின் பண்ணுங்க, மெம்பர்ஷிப் பண்ணுங்க, லைவ் போகலாம். முடியலன்னா அதையும் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வேலையை முடிறா. ஃபீல் பண்ணதெல்லாம் உன்னையும் ஆட்டத்தில் சேர்த்துக்கோ. பார்த்துட்டான் நம்மள ஒருத்தவன். ஐயோ, பார்த்துட்டான். பிளாக் கலர் பிடிக்குமா? இந்த ரணகாலத்தில் ஒரு கிளுகிளுப்பு இருக்கு. பார்த்துட்டா. ஃபேஸ்புக்கை நம்பாதீங்க, ஆனால் மதன் அக்கா ஃபேஸ்புக்கில் இருக்காங்க. அப்படியா? ஐயோ, நான் ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு ஃபேஸ்புக் இன்ஸ்டால் பண்ணணும் போல இருக்கு. என்கிட்ட தான் இல்லை, எல்லாரும் வச்சுருக்கீங்க, என்கிட்ட தான் இல்லை. அட கடவுளே. எப்படி இருக்கு ஸ்டொமக் பெயின்? சாப்பிட்டீங்களா? பரவாயில்ல போனி, பரவாயில்ல. ஹாய் தலை, ஹாய். சரி, லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க செல்ல குட்டிங்களா. ஃபோனை தொடக்க மறந்துட்டேன், ஏதாவது டல்லாக இருக்கு. இருக்கிறது நம்ம அண்டர்வேர் அதில் தொடச்சிடலாம். பட்டாப்பட்டி. ஓகே, என்னைக்குமே நம்ம ஐயோ ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கு. கரெக்டு வெயிட்டு குறைச்சி இருக்கேன். நான் குறைக்கிறேன்ப்பா, அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஆகுது. உங்கள் ட்ரெஸ்ஸிங் அருமையாக இருக்குங்க. உங்களுக்கு லைக் போடணும், கொஞ்சம் சொல்லி கொடுங்க. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்லக்குட்டி. லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு டைம் லைவ் பார்க்குறவங்க மறக்காமல் ஸ்க்ரீன் அப்படி டபுள் டச் பண்ணி கொஞ்சம் லைக் போட்டுருங்க. மேலே இருக்கிற டிபியை தொடுங்க.
சப்ஸ்கிரைப் ஆல் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணணும், மெம்பர்ஷிப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்குது, இதை தொட்டிங்கன்னா மெம்பர்ஷிப் ஓப்பன் ஆகும், ஜாயின் பண்ணிக்கலாம். சொல்லு, நீதான் தைரியமான ஆளாச்சு. பட்டாப்பட்டியா? சத்தமாக சொல்ல முடியாதுடா, நம்மளே என்ன நினைப்பாங்க சொல்லு. நமக்கான இமேஜ் அவனை உருவாக்கி வச்சுருக்கோம், அந்த இடத்துல போயிட்டு பட்டாப்பட்டி ட்ரௌசரு அண்டர்வேருன்னு சொல்லுறியோ, நம்மளை என்ன நினைப்பாங்க சொல்லு. இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு சொல்லும். யார் இந்த முயல் குட்டி? உன்னோட முயல் குட்டிடா, ஜஸ்ட்டு ஃபார் குட்டி. ஃபேஸ் காட்டாமல் இருக்கிறதுக்கு எதுக்கு ஃபேஸ்புக்குன்னு கேட்டுருவாங்க, அதானே நிலா. அண்ணா அறிவுடா, டே அறிவுடா, எல்லாம் அறிவு ஜீவனுங்க. என் லைவில் தான் சார் அறிவு ஜீவன்லாம் பார்க்க முடியும். அறிவு உள்ளவனு யாராவது தேடுறீங்களா? என் லைவுக்கு வாங்க. லைக்கு, சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சிப்பி 92 கிரீன் வேஸ் யூடியூபில் மட்டுமே பா. ஹைலைட் எடுக்கலாமா? என்ன சொல்கிறீங்க? இப்போ ஜூம் பண்ணிவிட்டு நான் தூரமாக போயிடுறேன், ஹைலைட்டை கிளிக் பண்ணி விட்டுட்டு போயிடுறேன். எது இதில் பதியுதுன்றத அப்புறம் பார்த்துக்கலாம். கமெண்ட்ஸ் நான் இங்கேருந்து படிக்கிறேன். வெல்கம் வெல்கம். மோனிக்குட்டி சாப்பிட்டீங்களா? பாப்ஸ் என்ன சாப்பிட்டீங்க? சாரிங்க, கொஞ்சம் லேட்டாக தான் கேட்குறேன், ஃபஸ்ட்டே நான் கேட்டிருக்கணும், சாரி. என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும்? சரக்குட்டி, ட்ரீம், பாப்ஸு, தலை, சங்கர், ஜாஃபர் கிங், எல்லாரும் என்ன சாப்பிட்ருக்கீங்க? என்ன சாப்பாடு? யுவா, மனோ, வினோ, எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க? உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அழகு இருக்கும் இடத்தில் ஆபத்து இருந்தது போய் அறிவாளியும் இருக்கிறார்கள். ஆமாம், இப்போ உனக்கு தெரியுமா, இப்போ நம்ம சேனல்லேருந்து திருடிட்டு போய் எப்படியெல்லாம் ஒரிஜினல் மாதிரி கண்டென்ட்டை போடணும் அப்படிங்கிறது, அதுவே மூளை நல்லா வேலை செய்து தானே. ஒருவேளை அவங்க அம்மா வயிற்றுல வச்சுக்கிட்டே வல்லாரைக்கீரை நிறைய சாப்பிட்டுருப்பாங்க போல இருக்கு, அதான் ஞாபக சக்தி, வெண்டைக்காய் நிறைய சாப்பிட்டுருவாங்களோட மூளை வளர்ச்சி இதெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்மளை விட, உண்மையான ஆட்களை விட ஃபேக்கான ஒரு பர்சன்ஸ்க்கு தான் இவ்வளோ இருக்குது. என்ன இடது கையில் தொங்குது? அதுவா டிசைன் சொல்லும், டிசைன். பாரு தங்கம், பாரு, இதெல்லாம் ஃபேஷன்டா. உனக்கு எப்படி தெரியும்? நீ எங்க இருக்க? நீ என்ன தமிழ்நாட்டுல இருக்க? ஜஸ்ட் ஒரு பேங்காக்ல இருக்க நீ. அங்க உள்ளவனுக்குலாம் ஏது மூளை? தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ண முடியாம மூளை இல்லைன்னு தானே வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குறீங்க. எங்களுக்குலாம் நாங்களாம் தமிழ்நாட்டிலே இருந்து நாங்களாம் முன்னுக்கு வர்றவங்க. அப்போ உங்களை விட எங்களுக்கு மூளை ரொம்பவே ஜாஸ்தி. பேஷன் கூட உனக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன இப்போ எடுக்கலன்னா அதையே எடுத்து வைக்குது ஹைலைட்டு. நான் மீன் குழம்பு ப்ரோ, சிவா ப்ரோ, தந்தூரி சிக்கன், மோனி தோசை. நான் ஒயிட்டி டாபிக் கேட்க சொன்னாங்களாங்க, கேட்கலடா நிஜமாவே. இப்போ டாபிக் அது வேறு வந்துச்சு, அதை நான் எடுக்கல, அது கண்டென்ட் எடுக்கல. அப்புறம் நான் இட்லி சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன் இல்லை மோகன், நான் இன்னைக்கு டிஃபன் சாப்பிடல, நான் பீஸா சாப்பிட்டுட்டேன். கரெக்டாக 9:30 தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுனால அதுவே போதும்னு சொல்லியாச்சு. நாங்கள் எல்லாருமே அதுதான் சாப்பிட்டோம். நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டர்? ஆமாம். எப்படி இவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? கேட்டவரோட பேரை பார்க்கலாமா? மாஸ்டர் கட்டு ஸ்டுடியோ. நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சதுனால ஒரு சுமார் ஒரு 20 கோடியில் ஒரு டைமண்ட் கிரீடம் உங்களுக்கு அணியப்படும். யாருமே கண்டுபிடிக்காத ஒரு அரிய வகையை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு அது கிடைக்கும். தோசை தக்காளி சட்னி, வாவ் சூப்பர். அப்புறம் என்னடா இன்னும் வரலன்னு பார்த்து வந்துடுச்சா? வந்துடுச்சு. நீங்களாம் ஆசைப்பட்டீங்க, எதிர்பார்த்தீங்க, வந்துருச்சு. அதில் ஒன்று மட்டும்தான் சார் குறை.
என்ன கலர் போட்டிருக்கீங்க நிலா அப்படின்னு அது ஒரு வரும். அது எப்போ வரும்னு தெரியல. பேங்காக்கு தம்பி ரியாக்ஷன் சோத்துலயே அடி வாங்கியாச்சு, சேர்த்துலயும் அடி வாங்கியாச்சு. உண்மைதாங்க. வெளிநாட்டுல போய் வேலை பார்க்க போறவ தமிழ்நாட்டுல சம்பாரிச்சு முன்னுக்கு வர முடியாம தட்டு தடுமாறி நம்மளால இங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற நிலைமைய, குடும்பத்தை எப்படியாவது ஓட்டி ஆகணும்ன்ற நிலைமை உள்ளவனால வெளிநாட்டுக்கு போவான். லோக்கல்ல வந்து முன்னேற முடியாதவன், கையால் ஆகாதவன், எப்படி சொல்றது, எல்லாமே இதெல்லாம் முடியாதவன் தான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போவான். எவனாவது கூப்பிட மாட்டானா, எவனாவது ஒரு 30,000 50,000 கொடுக்க மாட்டாங்க. அதை விட அதிகம் நம்ம ஊர்ல சம்பாதிக்கலாம். ஆனா மூளை வேலை செய்யணும்ல, மூளை தான் அவனுக்கு கிடையாதாச்சு. மூளை இல்லாதவன் வெளிநாட்டுல இருப்பான். இப்படி எல்லாரும் வந்தாதான் லைஃப் ஃபுல்ஃபில் ஆகுது. எல்லாரும் வந்தாதானா. கொஞ்சம் கடல் கொடுங்க. பாப்ஸு சாப்பிடுறது சொல்றதுக்குள்ள செல்ல கீழே வைக்கிறீங்க. பாப்ஸு சாப்பிடுறத சொல்றதுக்குள்ள செல்ல கீழே வைக்கிறலாம். சாப்பிடுறது சொல்லக்குள்ள போன் கீழே வைக்கிறேன். புரியலையே. ஒன்றும் போல அப்புறம் எப்படி கலர் கேட்பாங்க. உன் கண்ணே கண்ணுதான். என்ன கண்ணுடாது விஷயம், என்ன கண்ணுடா சாமி. வெளிநாட்டுல தான் படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலைக்கு ஊதியம் கிடைக்கிறதா, அங்க இது நடக்காது. அதுவும் உண்மைதான், அதுவும் உண்மைதான், ஒத்துக்கிறேன். அப்போ இந்தியாவிலேயே 2 அறிவாளிகள், ஒன்று ஜி நாயுடு, இன்னொருத்தர் நீங்க. சரிங்க வருண, அந்த கண்ணுல தான் நான் விழுந்தேன். நான் சொன்னது நிஷோட கண்ணு, என்னோட கண்ணு கிடையாது. பாப்ஸு தந்தூரி ரொட்டி வித் கடாய் ஃப்ரை அண்ட் ஷவர்மா. எனக்கு பிடிச்ச ஐட்டமா சாப்பிட்ருக்கீங்களே ஷவர்மாலாம். முருகேசன், வா, வெல்கம் டு கோல்டு சில்வர் முருகேசன், வெல்கம் வெல்கம் வெல்கம். அப்புறம் கண்ணுக்கு நிலவாப்படும் போதுமை. ஏய், மணி 12:09. டாடா, பாய் பாய். சிற்பி 92 கிரீன் வேஸ் யூடியூபில் மட்டுமே. வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரையும் ஏமாற வேண்டாம். வாங்க இப்போ நம்ம கோல்டு மெம்பர்ஷிப்குள்ள போகலாம். விஐபி கோல்டு ரெண்டும் இருக்கு காய். சிலக்கூடி டைம் ஆயிடுச்சு, அப்புறம் பார்த்துக்கலாம். நான் வேறு அப்லோட் வேறு பண்ணணும். இதெல்லாம் வந்து உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் டக்குன்னு உடனே நான் மெம்பர்ஷிப் வேறு ஆன் பண்ணிவிட்டு சிற்பி 922 குடைக்குள் மழையில் வேறு வரணும். கைஸ், யாரும் ஃபேஸ்புக்கு நம்பாதீங்க. ஃபேஸ்புக் ஒரு ஃபேக் ஐடி. ஒரிஜினல் யூடியூப்ல மட்டும்தான் இருக்கும். யூடியூப் சேனல் நேம் சிற்பி 92 கிரீன் வேஸ், செகண்ட் சேனல் சிற்பி 922 குடைக்குள் மழை. வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரையும் ஏமாற வேண்டாம். இதை முடிச்சு நம்ம சிற்பி 922 அங்கே போயிடுவோம். முடிஞ்சால் அங்கேயே நீங்கள் வாங்க. வரலன்னா நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து சேனலில் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம், அதை பார்த்துட்டு வருவாங்க. இல்லைனா இதில் இருக்கிற நேம் அப்படியே சிற்பி 922 போட்டிங்கன்னா அப்படியே நம்மளோட செகண்ட் சேனல் வந்துடும். ஒரு 55,000 சப்ஸ்கிரைப் காமிக்கும், அதான் ஒரிஜினல். அந்த நேம் போடும்போது நிறைய எக்கச்சக்க சைடு பிசுரெல்லாம் வரும், ஃபேக்கெலாம். அதெல்லாம் யாரும் நம்ப வேண்டாம், ஓகேவா? ஓகே செல்லக்குட்டீஸ், மீண்டும் உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். சிற்பி 92 கிரீன் வேஸ். இப்போ நம்ம மெம்பர்ஷிப்புக்கு போகலாம். சரி எல்லாரும் தூங்குங்க. பாய்டா 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 கண்ணா, பாய்டா.